ஏதாவது சாப்பிட்றியா? ஒன்றும் வேண்டாம், தண்ணி மட்டும். வரதா வேணா சொல்லு. சரிங்க, நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போகும்போது கதவு சாத்திட்டு போங்க, நான் அப்புறமா பூட்டிக்கிறேன். என்னங்க, என்னாச்சு? நான் போல. புரியல. நான் வீட்டுக்கு போக மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். நான் தனியாக விட்டு போக முடியாது மல்லிகா. நான் இங்கே தான் இருக்க போகிறேன். நீ படுத்து தூங்கு. நான் வீடெலாம் சுத்தம் பண்ணிட்டு உனக்கு டிஃபன் வாங்கி வைக்கிறேன். கேங்க, நான் ஆசைப்பட்டா கூட நீங்க இங்க என் கூட இருக்க முடியாதுங்க. ஏன்? கேங்க, நீங்க வெளியில இருக்கிறதுக்கு உங்க அப்பா விட்டுருவாரா இல்ல அந்த வேதவல்லி தான் விட்டுருவாங்களா? இங்க பாருங்க, நேரத்துக்கு நீங்க வீட்டுக்கு போலனா உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்க மாட்டாங்க. உங்க அப்பா உங்களை வெளியில இருக்கிறதுக்கு எப்படியும் அலோ பண்ண மாட்டாரு. நீங்க பாட்டுக்கு எதையாவது பேசிட்டு இருக்காம முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க. என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். முடியாது, நான் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். இங்கேருந்து உன்னை பார்த்துப்பேன். என்னங்க நீங்க இப்படி சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் எமோஷனலா யோசிக்காம பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க இங்க வரணும்னு நான் ஆசைப்பட்டாலோ நீங்களா இங்க வரணும்னு நினைச்சாலோ அது நடக்காதுங்க. அதுதான் உண்மை. மல்லி, இங்க பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் அமைதியா கேளுங்க. வாழ்க்கையில நிரந்தரமா இருக்கிறது மட்டும்தான் நம்மள்துன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா உங்களுக்கு நிரந்தரமானவ நான் இல்லைங்க, வேதவல்லி தான். என்ன அப்படி பாக்குறீங்க? இவ்ளோ நாளா இருந்த மல்லிகா வேற, இப்ப இருக்கிற இந்த மல்லிகா வேற. இந்த ஒரு வாரம் என் வாழ்க்கை எனக்கு நிறைய பாடம் கத்து கொடுத்துருச்சு. இந்த அகங்காரம், கோவம், ஆணவம் இது எல்லாத்துக்குமே அர்த்தமே இல்லைங்கிறது நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்னவோ 100 வருஷம் உங்க கூட வாழ போறவ மாதிரி நீங்க என் கூடவே வந்துருங்க, நீங்க என்னை விட்டு போயிடாதீங்க, நீங்க என் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்களா? நான் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டது அந்த கடவுளுக்கே பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதான் நீயே ஒரு அல்பாயுசு கேஸு, அவங்க வாழ்க்கையில நீ எதுக்கு தலையிடுறன்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய அடியா கொடுத்துட்டான். இந்த மாதிரிலாம் பேசாத. சுமாரு. ஏங்க, கடவுள் எல்லாம் தெரிஞ்சுதாங்க கரெக்டா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க விடாம பண்ணிருக்கான். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான்? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை
நல்லா பார்த்துக்கோ அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.